பார்த்து அடையாளம். ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. கைஸ் ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:26. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸில் இருக்கோம். கண்ட ரிவ்யூ பார்த்துட்டு போய் படத்தை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, வருஷமாச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் போக போகிறோம். அவ்வளோதான், ஏதோ நம்ம மிஸ் பண்ண போகிறோம். 2 வருஷம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. கடைசியாக தளபதியோட நம்ம முடிக்கிறாரு, அவர் ஃபிலிமை முடிக்கிறாரு. நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ரேஸ் கோர்ஸில் இருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் நம்ம பாய்ஸ். அது என் தம்பி நிஜய், இவன் சஞ்சய். ஃபோனு கேஸ் இல்லைடா, இருந்துச்சுன்னா ஓனர் அவ்வளோதான். இதுதான் நம்ம பாய்ஸ், இது எல்லாமே தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த 2 வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். தளபதியை பார்க்க போகிறோம். ஆமாம், தளபதியை பார்க்க போகிறோம். தேட்டரே பழக்கிறோம். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தான் பார்க்க போகிறோம். 6 மணிக்கு கேரளாவில் பாலக்காட்டில் போகிறோம், கலக்குறோம், முடிக்கிறோம். கலெக்ஷன் நம்மளதான், எலெக்ஷன் நம்மளதான். ஜிலோ எலெக்ஷன் முடிச்சாச்சு, அடுத்து பிஎம் ஆக்குறோம், பறக்க விடுறோம், அவ்வளோதான். ஓகே, சொல்றீங்க. இதான் நம்ம தம்பி பேர் அவரே சொல்லுவார். I am ஜீவன். தம்பி உங்க பேரு? This is ராகுல். தம்பி உங்க பேரு? ஜீவா. தம்பி நீங்கப்பா, அவர் தான் நம்ம டிரைவரு. போறோம், தளபதியே இன்னைக்கு பொழக்கிறோம். மறக்கவே மாட்டாரு. இப்போ நம்மப்பா கேரளா வந்தாச்சு. செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம். அடுத்து உள்ள என்ட்ரி ஆயாச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பறக்க விட போகிறோம். எல்லாத்தையும் பறந்தே ஆகிறோம் தான். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம வந்தாச்சு, தேட்டருக்கிட்ட வந்தாச்சு. இதான் நம்ம வந்தாச்சு, இதான் நம்ம பார்க்க போகிற தேட்டரு. இங்கே தான் போக போகிறோம் தளபதி படத்துக்கோசரம். உள்ளே போவோமா? உள்ள செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. டிஸ்கோ லைட்லாம் எரியுதுப்பா. நினைக்கிறேன் நம்ம பாய்ஸ் தான். போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்தாச்சு. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ், நம்ம ஆக்சுவலாக வந்தாச்சு தேட்டருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம் தெரியுதுங்களா? பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு சவுண்டு கேட்குறா. ஆடியோ கிளைம் ஆனாலும் பரவாயில்ல, காப்பிரைட் கிளைம் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ போடுறோம், FTFS கலகுறோம். கேட்டுச்சா சவுண்டு? அவ்வளோதான், பறக்க விட்றோம் நம்ம. ஆக்சுவலாக இப்போ நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம். டீ கடை இருக்குது. இன்னொரு
டீ வாங்கியாச்சு கைஸ். இப்போ டீ குடிச்சாச்சு. பாய்ஸ் எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுங்க சக்திமித்ரா குடிங்கோ, தெம்பா இருங்கோ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற அதுக்குள்ள விட்டீங்க தானே? விட்டாச்சுரா. ஒன் லாஸ்ட் டீ ஃபார் FDFS. அது எப்படி மாப்ள எல்லாத்துக்கும் கூட ஒன் லாஸ்ட் சேர்த்திடுவோம். இதுக்கப்புறம் பண்றதுக்கெல்லாம் ஒன் லாஸ்ட் உச்சா போயிட்டு படத்துக்கு போயிடலாம். கடைசியா குடிச்சு ஒன் லாஸ்ட் சிப்பு. தளபதிக்கு அம்மா பேசி முடிச்சிட்டா அவர் வீடியோ ஆன் பண்ணல. தளபதிக்கு முடிச்சாச்சு. அப்புறம் தளபதிக்கு பரவாயில்ல, கடைசி சிப்பு தளபதிக்கு. முதல்வர் தளபதி விஜய்க்கு. தமிழ்நாடு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். இங்க பாருங்க தளபதிக்கு. எனக்கு தம்பி கரெக்டா கொடி பிடிக்கலன்னா உனக்கு போட்டு வெளுத்துருவாங்க. தளபதிக்கு சிறகடிப்போம். கரெக்டா வைங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படியே கரெக்டா வைங்கடா. ஓகேவா? கரெக்டா இருக்கா தம்பி? இப்படி இப்படி கை தெரியும், கிளாஸ் தெரியுற மாதிரி அப்படி. ஓகேவா? சிறகடிப்போம் நாங்கள். ஓகே, அவ்வளவுதான். அனில் பயலுக ஒரு வாழை மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. நானும் கோயம்புத்தூர்ண்ணா. படம்ல இன்னைக்கு ரிலீஸுங்களே. சிஎம் படம் ரிலீஸ் இன்னைக்கு. ஆமா, எங்க ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு? இன்னைக்கு இங்க KRVயா புக் பண்ணிட்டேங்க. 6 மணி. தியேட்டர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீங்க பார்த்து தான போவீங்க. 6 மணி இங்க கேட்டா டிக்கெட் கிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் உங்கள மாதிரி இருக்கும் போது அவ்வளவுதான். ஓஜி ஃபேன். நம்ம ஊர் எக்ஸ்ட்ரா மணி 5:50. 10 நிமிஷம் தான் இருக்கு ஷோ போக. உள்ள வந்தாச்சு. உங்களுக்கு டைம் பார்த்தாலுமே தெரியும். உள்ள பாட்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டான ரோல தான் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. கரெக்ட்லேனும் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கு. நம்ம பாய்ஸ் முடிவுனா ஃப்ரீயா ராவண மவண்டா இல்லிக்கிற யமண்டா நம்பரே கிடையாது. கஷ்டம் தம்பி ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக படம் முடிஞ்சிச்சு. என் குரல்லே தெரியும் மனுஷன் கடைசியில் அள வச்சிட்டாரு. இதுதான் கடைசி அடையாளம். இது என் கூட எப்போவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. கடைசி படத்தோட FDFS. எனக்கு ஒரு மாதிரி பேச முடியல. என்னையே அறியாமல் கடைசியில் அந்த சாங்கை போட்டு அள வச்சுட்டாரு. நீங்கள் படம் நல்லா தான் இருக்குது படம். என்ன மாதிரி ஹார்ட் கோர் ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த வெறும் 1 நிமிஷம் வரும் அந்த பாட்டு. அவரோட இது போட்டு மேஷப் போட முடிச்சு விட்டாங்க, அள வச்சிட்டாங்க. என் கண்ணை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு மாதிரி எமோஷனலாகவும் இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டுறாரு, அள வச்சிட்ருக்குறாப்புல. ஆனால் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரியல் லைஃப் ஸ்டோரி நிறைய எடுத்து வச்சுருக்காரு.
நிறையா வரும் படம் பார்க்க போகிறது தெரியும், நிறையா ரியல் லைஃப் இன்சிடென்ட் டெஸ்ட் எடுத்திருக்காரு. அதனாலே வந்துட்டு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டாக தரலன்ட்டு படம் பார்க்குறப்ப அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும் யாரை பேசுகிறாங்க என்ன இது. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த கேசரி ஈசரின்லாம் சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க, அது ஒரு லைன் மட்டும்தான், ஒரு மெல்லிஸான கோடு. படம் அள்ளுது. ஹார்ட்கோர் விஜய் ஃபேன்ஸ்னால் என்ஜாய் பண்ணிடுவீங்க தரமாக. நல்லாயிருக்கு, பாருங்கள். இது இனிமேல் மறக்காது. இவ்வளோ பேர் இருக்குது போஸ்டர் வச்சுருக்காங்க. படம் முடிஞ்சிச்சு, எல்லாமே இருக்குது. நான் இதுலேருந்து இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணி இதில் இருக்கிற எல்லா படமும் பார்த்துட்டு இதில் நான் வந்துட்டு அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனேன் அப்படின்னா அந்த கில்லின்னு இருக்கா அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது திருமலை, அதுவும் கிடையாது. அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா நல்லா தேடிட்டே இருந்தீங்கன்னா வசீகரான ஒரு படம் இருக்கும். இங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பிச்சது நக்கல் நீ ஜாலி. அது என்னன்னே தெரியாமல் பார்த்து படிச்சு. அப்புறம் சச்சின் வந்து எல்லா படமுமே நான் பார்ப்பேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் விட்டதில்லை. தேட்டருக்கு போய் பார்த்த ஆரம்பிச்சதுன்னா இதுலேருந்து FTFS விட்டதே இல்லை. எல்லாத்துக்கும் FTFS போயிருக்கேன். மிஸ் பண்ணுறோம். இதுக்கப்பா எப்படின்னு தெரில. அவ்வளோதான். vlog பெருசாக எடுக்க முடியல, கொஞ்சம் மனசு கஷ்டமாகி போச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃபுல் வீடியோ போடுறேன். இன்றைக்கி இவ்வளோ தான், ஓகேவா? ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸ் வந்து சொல்லுவாங்க. தம்பி எப்படிப்பா இருந்துச்சு படம்? மாசு அக்காவா இருக்கு. அவர் குரல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படின்ட்டு. இன்னொருத்தர் தம்பி ரொம்ப கத்திக்கிட்டே தூங்கிட்டாரு, டயர்ட் ஆகிட்டு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் தூங்கிட்டு இருக்காரு. தம்பி படம் எப்படி இருந்துச்சு? படம் மாசாக இருந்துச்சு. ஆனால் என்ன கடைசியிலலாம் கொஞ்சம் சோகமாகிடுச்சு. லாஸ்ட்டு டைம்லான ஃபீலிங்கோடையே போய்கிட்டு இருக்கோம். வர்றப்ப ஜாலியாக வந்தால் போகிறப்ப அழகி வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. தம்பி ஓட்டுனர் தம்பி, நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? வயசை பார்த்தாலே தெரியும். காலையில் பேசுகிறேன், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. காலையில் போகும்போது எப்படி பேசணும் அந்த மாதிரி பேச முடியலை. ஃபுல்லாக எமோஷன்ஸ்னா நல்லா தான் இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு படம். கேள்வி கேட்குறீங்க நல்லா இருந்துச்சான்ட்டு. ஏன்னா என்ன கேள்வியா? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்களே, அப்புறம் கேட்க தானே வேணும். எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி போச்சுன்னா அது நல்லா இல்லாத படம்னு அர்த்தம். எல்லாரும் நாளை பேச முடியலன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குது. கண்ட ரிவ்யூ பார்த்துட்டு போய் படத்தை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ஆமாம், எவனாலும் சத்தியமாக சொல்கிறேன், வன்மத்தை கக்கிட்டு இருப்பானுங்க விஜய் மேலே. நிறையா பேர் உள்ள நம்ம அழுது கூட உள்ள மலையாளிஸ் கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜில் காட்ட முடியாது, ரீசன் அவங்க ப்ரைவசி இஷ்யூனால. நிறையா பேர் இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 18 கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க குழந்தைங்களோட. ஆனால் 18+ இருந்தாலும் பெருசாக முகசொலிக்கிற மாதிரிலாம் இல்லை, என்ன இந்த கோர் இருக்கும், அதனால தான். ஆனால் எதுக்கு ஏப்ல கொடுத்தாங்கன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. எல்லா ரியல் டைப் சினாரியோஸுமே பேரை மட்டும் மாற்றி எல்லாம் எடுத்து வச்சிருக்காப்புல. அதனால தான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சென்சாரே வரல. அது எப்படிப்பா ஃபீல் பண்ணுற? ஆக்சுவலாக அந்த ஒரு சாமின்னு ஒன்று வரும்ல, ரங்கசாமி, ரோஸு, என்னமோ வரும் நிறைய இன்சிடென்ட் தமிழ்நாடு நடந்ததெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. பாருங்க படத்தை. இல்ல நான் அதெல்லாம் தான் சொல்லல, நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. நீங்க எவன் சொன்னாலும் காதுல கேட்காதீங்க, என்ன சொல்றாலும் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இதுல மைண்ட் செட்ல வந்தாங்க. படம் கொஞ்சம் பெரிய படம், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான். ஆனா உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு சில இடத்துல டக்குன்னு கொஞ்சம் என்னடா அப்படின்னு இருக்கும், அப்படியே மறுபடியும் சீட் வச்சுக்கு போயிருவீங்க. ஏதோ ஒரு வகையில உங்களை புல் பண்ணிடுவாரு. அதுதான் அந்த ஆளோட எப்படி சொல்லிட்டோம், ஒரு மந்திரமே அவருக்கு. அதுதான் அவரோட லாஸ்ட் தரிசனத்தை மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும். தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாத்துறீங்க. அவருக்கு ஒரு ட்ரிபியூட் நம்ம சைடு செலுத்திடுவோம். பொதுமக்கள்ன்றத விட எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஆடியன்ஸா அவருக்கு ஒரு ட்ரிபியூட் வந்துட்டு சிறப்பா கொடுத்துடலாம். அவ்வளவுதான். அவர் இனிமேல் CM மேல தரமா பார்ப்பாரு. படம் பார்க்கும் போதே ஒரு சில கூஸ்பம்ஸ் தான் நடந்துச்சு. அது ரியல் டைம்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட கருத்து. கருத்துன்னா அது எப்படி வேணா எடுத்துங்க, ரிவ்யூன்னு எடுத்துக்கங்க, கருத்துன்னு எடுத்துக்கங்க, என்ன வேணா எடுத்துக்கங்க. ஓகேவா? வரட்டா?
பாய். இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். போயிட்டு எங்களுக்கு இன்றைக்கி வேலைக்கு போகணும், டைம் ஆச்சு. அதனால தான் நம்ம கேரளா வந்தது. இப்போ வாழையார் தாண்டியாச்சு. நன்றி, வணக்கம். அப்புறம் என்னப்பா இப்படி அவ்வளோதான்.